பொண்ணு. அதனால அவங்க இருக்கிற கூட்டமோ தாசி கூட்டம் ஒன்னே போனா போக கூடாது. நீயே போனா ஒன்னே ஒரு தாசி தாமா சொல்லுவாங்க. ஆராதனை என்ன மந்திரம் சொன்னீங்க? ஆராதனை மந்திரம் முருகன் அருளே. ஆராதனை மந்திரத்தா லாபம் என்ன சொல்லுமையா? ஆராதனை மந்திரத்தா எனக்கு ஆகக்கூடியது என்ன? தேவர்களை பார்க்கலாம். கட்டலாம். சாமனாபுரி வேந்தன் யமதர்மனையும் கட்டலாம். யமா உன் கணவர் செத்தவரையும் இறந்தவரையும் உயிர் கொடுத்து எழுப்பலாம். ஆனா செத்துட்டாங்கன்னு வச்சுக்க அவங்களுக்கு மறு ஜன்மம் மறுபடியும் உயிர் உண்டு. நீங்க சொல்றதுல ஒரு சந்தேகம். தேவர்களையும் பிடிக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம். செத்துட்டு வரைக்கும் உயிர் கொடுத்து எழுப்பலான்னு கேட்டா இப்ப எங்க கெட்டிக்காரர மத்தலக்காரர அந்த பேரை கட்டி எடுத்து அவனை குத்து. செத்துட்ட பிறகு எப்படி நீ எழுப்பி கொடு? குத்துறத பத்தி பிரச்சனை கிடையாது மச்சான். அட்வான்ஸ் போடுமே. சரிப்பா அதிகா வட்டி கொடுக்காத. ஐயா ஆராதனை மந்திரத்தால் மும்மூர்த்தி பார்க்கலாம், சாம்பாபுரியை ஆனக்கூடிய யமனியம் பார்க்கலாம். செத்துட்டு வரைக்கும் உயிர் கொடுத்து எழுப்பலான்னு சொல்றீங்க. அந்த ஆராதனை மந்திரத்துக்கு போதனை செய்றீங்களா? கடைசி நாள் உற்சவம். அண்ணா தேங்காய் ஒண்ணு வேணும். ஓ பூசாலி அண்ணா தேங்காய் ஒண்ணு எடுத்துருவாங்க. தேங்காய் ஓ மணியாரா தேங்காய் ஒண்ணு எடுத்துருவா. அவங்க இல்ல படுத்துட்டாங்களாம். அப்ப பூசாலி கட்டுமா? தயவு செய்து பக்கத்துல படுத்தவங்கள ஒரு 5 நிமிஷம் எழுப்பி சொல்லுங்க. கடைசி நாள் உற்சவம் தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் இந்த கல்புரத்துல நான் சொல்ற மாதிரி செய்துட்டா போதும். கொஞ்சம் பக்கத்துல எழுப்பி அப்புறம் பார்த்துட்டு குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சொல்ல முடியும். மூச்சு ஒரு மணியால அவங்க ஆட்டம் பாக்குறவங்க அவங்க மேல அவனுக்கு ஏமா நிஜமா கண்ணு தெரியாது. இதுல போய் கண்ணு தெரியாது. இந்த மாதிரி டிவில சொல்றீங்க. நீ குடிச்சாரு வாதவாத செத்தப்ப தேங்காய் தரது போய் ஓடுறா நீ கொஞ்சம் விட்டுட்டு வா. அவன் எவனே வந்து கூட்டான். தண்ணி வேற சில்சில் அது என்ன சில்சில் இது போயிடுறா. யா தண்ணி வந்து ஊத்தி நடக்குறா. போய்தா பாருங்க. அரகல பாடு அரகல பாடு அரகல பாடு.
சூப்பர். ஏம்மா தயவு செய்து எல்லாம் அரோகரான கடைசி நாள் உற்சவம். ஆமா மீண்டும் அடுத்த வருஷம் மாசி மாசம் தான் கங்கை அம்மா திருவிழா செய்வீங்க. அதனால அரோகரான் போடுங்க. அரோகரா. பெங்களூர்ல பணம் சம்பாதிச்சாங்க கொடுக்கணும்னு நினைச்சேங்க. அக்கா கொடுத்தாங்கல்ல நான் வாழணும்னு. ஆமா விதிக்கும் மனிதன் உலகே விளையாட்டு பொம்மையடா. இன்னும் சுபேஜியும் அந்த அக்கா பேரு என்னம்மா? இவன் பேர் என்ன? கார்த்திக். கார்த்திக் இன்னும் பெருமதிப்பிற்குரிய மறைய மழை செல்வம் கார்த்திக் என்று சொல்லக்கூடிய தம்பி பெயரினால் எனக்காக 50 ரூபாய் இருக்கின்றார். அன்னூர் வெங்கில கங்கை அம்மன் அமர்ந்து முருகப்பெருமான் அமர்ந்து நோயற்ற வாழும் குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அம்மனை எங்க நினைவு பிரார்த்தனை செய்கிறோம். சுபோஜியும் இது சுபேஜியும் பேரு இதே கரடியை சேர்ந்த பவுனி என்று சொல்லக்கூடிய பாட்டியம்மா. பவுனா ஒரு பவுன் நீங்க 1.5 லட்சம் விக்குது. பவுன் இங்க வந்துக்குதா? பவுனி என்று சொல்லக்கூடிய அம்மா நம்ம வீட்டுல ஒரு பிறந்த பொண்ணு இருந்தா நம்ம பொண்ணு கஷ்டப்படுது. ஆமா ஆம்பளை எல்லாம் 6 மாசம் தவிக்குது. அப்படி எல்லாம் தவிக்குது. 10,000 கொடுங்க அம்மா, ஆளுக்கு கொடுங்க அம்மா. ஏதோ ஆம்பளை கையில கொடுங்க. பிறந்த பொண்ணுக்கு சீர் செய்யற மாதிரி பவுனி என்று சொல்லக்கூடிய அம்மா 20 ரூபாய் திறக்கின்றார். அன்னொரு வங்கியில் எங்க அம்மன் அமர்ந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அம்மனை கரணையை பிரார்த்தனை செய்கிறேன். சுபேஜியும் சுபேஜியும் கரடியை சேர்ந்த உங்க பேரு வீரம்மா. வீரம்மா இது பாரு வீரம்மா. அது வரும்போதே பாத்தியா இன்னும் வீரமா வந்து பத்தியா? வீரம்மா பேர் வச்சா பேர் வச்சதுக்கு பிறகு தான் வீரம் வந்தது. அதுக்கு மாதர் குலம் ஆணிக்கம் வீரம்மா என்று சொல்லக்கூடிய தாயாகப்பட்டது எனக்காக 20 ரூபாய் இருக்கின்றார். அந்த வங்கிலே எங்கையம்மன் அமர்ந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அம்மனையும் கரணையும் பிரார்த்தனை செய்கிறேன். சுபேஜியும் ஒரு மண்டலம் 48 நாளைக்கு போய் செய்ய சொன்னார். அந்த காசு கொடுக்குறாங்க. வாயண்டா சீக்கிரம் வாயண்டாவா பையன். நீ உண்மை ஒருத்தனை பத்தியா கண்ணு தெரியலன்னு அவைத் தலைவர் பொண்டாட்டி ஜெயலட்சுமி
கரடி சேர்ந்த பேண்ட் சட்டை கொண்டு வந்தா எப்படி தெரியும்? அவை தலைவர் மனைவி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்மா இதோ எமக்காக 50 ரூபாய் இருக்கின்றார். அந்த வங்கிலே எங்க அம்மன் அமர்ந்து மலைமலர் கொண்டு சுபேஜியும் வா பயப்படாத வாயா வா எனக்குமா வீடு வாரை உறவு வரும் ஒரு மனுஷன் வாழ்க்கை. ஆனா செத்துட்டு பின்பு அவர் எல்லாம் செய்வாங்க. வீடு வரை மனைவி உறவு வரும், வீதி வரை மனைவி வரும், காடு வரை பிள்ளை வரும், கடைசி வரைக்கும் யார் சாதம்? காடு வரை பிள்ளை வரும், கடைசி வரை யார் வருவார்? எதுவுமே சதம் இல்லாத வாழ்க்கை. கட்டினா கையில கிடையாது. திடீர்னு நீ காத்தால ஆட்டாட்டு போற வயது திடீர்னு உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி போகுது, 2 கால் உடைச்சு போகுது. நாங்க டாடா சொல்றோம், எங்களுக்கு ஆகாது. தூக்க வச்சிடறேன் நானு. எப்படியா நீ என்னைக்கு டாடா ஏறியோ சத்தியமா அவனுக்கு சரக்கா வாங்கி போட்டு டாடா ஆட்டி விட்டவன் வண்டிக்காரனா சொல்லி வச்சுக்கிறேன் நான். அப்படி காடு வரை பிள்ளை வரும், கடைசி வரை யார் வருவார்? ஒரு மனுஷன் இருக்கும் போது தெரியாது, செத்தாதான் தெரியுமா செட்டியார் பெருமை. ஒரு செட்டியார் இல்ல செமந்தம் பெருமை. அப்படிதான் சொல்லு. ஒரு மனுஷன் செத்தால் 8 கால் நடந்து வரும், 2 கால் நீட்டி வரும். ஒண்ணு பேசுறீங்க 2 கால் நீட்டி வரதான் 8 கால் எப்படியா நடந்து வரும்? ஒரு மனிதனுக்கு 2 கால் தான், 8 கால் வரதான். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீட்டி வரும். ஒரு மனுஷனை செத்துட்டா எத்தனை பேர் தூக்குறாங்க? 4 பேர் தூக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 2 கால்னா 4 பேருக்கு ஆச்சு. 8 கால் ஆச்சு. அந்த 4 பேர் தூக்கிட்டு வராங்க, 8 கால் ஆச்சா? மேல படுத்துட்டு வர்றாரு அவருக்கு செத்து போன 2 கால். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீட்டி வரும், சட்டியில நெருப்பு வரும், ஜாதி ஜனம் கூட வரும், சட்டியில நெருப்பு வரும், ஜாதி பெருமதிப்புக்குரிய கரடி நகரத்தை சேர்ந்த மறந்த மாமேதை பெருமதிப்புக்குரிய அவர் பேரு என்னமா அரசன் தன்னுடைய கணவர் மாண்டு விட்டாரு, எங்களை விட்டு போனாலும் சரிதான், மீண்டும் வந்து நீ எங்க வருகத்துல பேர பிள்ளையை பிறக்க வேண்டும், முக்தி மோட்சம் அடைய வேண்டும் சொல்லிட்டு அவருடைய மனைவி 50 ரூபாய் திரிக்கின்றார். அன்னொரு வங்கியில் கங்கை அம்மன் அமர்ந்து நோயற்ற வாழும் குறிவிழா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அம்மனை கரணையை பிரார்த்தனை செய்கிற சுபேஜி. இன்னும் ஒரு 10 ரூபாய் பேர் என்னவா? கொடலி மேகஸ்டி இன்னும் சுவேதியும் கரடி சேர்ந்த மேகஸ்டி என்று சொல்லக்கூடிய மழை செல்வம் இதோ எமக்காக 10 ரூபாய் இருக்கின்றார். அன்னொரு வகையில கங்கை அம்மன் அமர்ந்து முருகப்பெருமான் அமர்ந்து மலைபாளர் கொண்டு சுவேஜியும் ஒரு பாப்பா கொடுத்தது அவங்க பாட்டு பேர் சொல்லிட்டு போச்சு. என்னன்னு கொடுக்கணும்? அப்படி ஒரு மண்டலம் 42 ஏன் வா கொண்டாயம்மா வா. ஏன் பயப்படுறா? நீ வா பாப்பா. யோ நீயே போய் அங்க என்ன ராஜு? இன்னும் சுவேதியும் கரடியை சேர்ந்த தெளித்ராஜ் என்று சொல்லக்கூடிய மழை செல்வமாகப்பட்டது இதை எமக்காக ரோமல் இருக்கின்றார். அன்னொரு வகையில எங்கேயம்மன் அமர்ந்து மலைபாளர் கொண்டு சுவேதியும் ஒரு மண்டலம் 48 நாள் பூஜை முடிஞ்சு 42 நாள் பூஜை செய்ய சொன்னார். இந்த காட்சி மாற்றிட்ட யாருகிட்ட கொடுக்க போற? நீ யார்கிட்ட கொடுக்க போகுது? கூட செஞ்சு சாப்பிடுறோம். நீதான் குமார் தான் சாப்பிடுவாரு. அதனால நீ பாஞ்சு சாப்பிடுறியா? வேணாமா சரி போ. அவர் வேணாம், நீ சாப்பிடு. அப்படி 47 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு என்ன நடக்குது அத பாக்கலாம். ஏமா அவனுக்கு ஏன்னா புத்தி இருக்குதா? ஏன்னா ஏதோ வந்து நார்தான் ஒண்ணு கடை ஒண்ணு சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு இங்கே வேண்டினாரு. அவன் நல்லவனுக்கு பிறந்தவன் தான் நல்லது செய்வான்.
அவன் ஒன்னா நம்பர் பல்லகா பையன் கூட்டி கொடுத்த பல்லகா பையனுக்கு பிறந்த பல்லகா பையன் அந்த வேலையை தான் செய்வான். அப்பா நல்லவனா இருந்தா பொண்ணு நல்ல பிள்ளையா இருக்கும், அம்மா நல்லவளா இருந்தா பொண்ணு நல்லவளா இருக்கும். எனக்கு ஒரு 50 உனக்கு ஒரு 50 வாச்சிக்கலாம். அந்த ஐடியா கொடுக்க போறேன் காசை. இன்னும் சுமேஜியும் கரடி சேர்ந்த சுதாகர் என்று சொல்லக்கூடிய அன்னார் இதை எமக்காக 50 ரூபாய் இருக்கின்றார். அன்னொரு வங்கியிலே கங்கையம்மன் அமர்ந்து முருகப்பெருமான் அமர்ந்து மலைபலருக்கு சுமேஜியும். அதனால இப்ப என்ன சொல்றீங்க? சாமி இங்கே நேற்றுல இருந்தா உன் வீட்டுக்காரர் வரமாட்டாரு. நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க. சாமி தெய்வம் துணையும் இருக்கணும். நீங்க இருந்து போய் அங்க தாசிமன்ல போய் உங்க வீட்டுக்கார கூட்டா வருவாரு. அம்மா போயம்மா, நீ அங்க போமா. இதோட எத்தனை நாள் முடிஞ்சு போகுது? 48 முடிஞ்சு போச்சு. அந்த 48 நாள் வீராதம் கருப்பு மாட்டியாப்பட்டது தாசிமனை சென்று கொண்டு இருக்கு. அதே நேரத்திலே சுப்புதாசி மகன்